இந்திய தண்டனை சட்டம் 1860. இதில் நாம லாஸ்டா பார்த்தது தற்காப்புரிமை, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். தற்காப்புக்காக செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சட்டத்தின்படி அவற்றை தண்டிக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 96 ஒரு நபர் ஒருவர் ஒரு எதிரியினுடைய மகளுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கின்ற பொழுது அந்த எதிரி தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும். தன்னுடைய மகளினுடைய கற்பை காப்பாற்றும் பொருட்டு அந்த தந்தை யார் அந்த குற்றத்தில் ஈடுபடுகிறாரோ அந்த நபரை அந்த பெண்ணினுடைய தந்தை தாக்க முடியும். அண்டர் செக்ஷன் 96 படி அப்ப தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது 3 நிலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று, குறுக்கு விசாரணையில் அதை பற்றி தெளிவாக குறிப்பிட வேண்டும். இரண்டாவது, 313 கொஸ்டினிங் டைம்ல நீதிமன்றம் கேள்வி கேட்பாங்க. இந்தந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகளின்படி உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன கோர விரும்புகிறீர்கள், நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்று சொல்லி 313 கொஸ்டினிங் கேட்பாங்க. நீதிமன்றம் கேள்வி கேட்கின்ற பொழுது அப்பொழுது இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் மீது வழக்கு, பிஏ தாக்கியதாக வழக்கு, ஏ என்பவர் பிஏ தாக்கியதாக வழக்கு. அப்ப ஏ என்ற அக்யூஸ்ட் குறுக்கு விசாரணையில சார் போயிட்டார். ஓகே, நீதிமன்றம் 313 படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்கள் மீது இந்தந்த சட்டப்பிரிவுகளின்படி வழக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது, தாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? அப்பொழுது அந்த அக்யூஸ்ட் சொல்ல வேண்டும், என் மகளின் கற்பிற்கு மேற்படி ஆசா ஒன்னினால் பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, எனவே நான் அவரை தாக்கினேன். அந்த வார்த்தை இங்க பதிவு செய்யப்பட வேண்டும். தற்காப்பிற்காக நான் தாக்கினேன். மூன்றாவதாக, எதிரி தரப்பில் இருந்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது, அப்ப எதிரி தரப்பில் இருந்து சாட்சியம் அளிக்கிறீங்கன்னு சொன்னா சிஆர்பிஸ்ல எந்த செக்ஷனை நாம பார்க்க வேண்டும்? அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி மறக்கவே கூடாது. நீங்க அதுலதான் நம்ம டிஃபென்ஸ் சைடு விட்னஸஸ் கொண்டு சைட்டட் பண்ண முடியும். எதிரியாகிய என் தரப்பு சாட்சிகளாக இந்த நபரை இந்த நீதிமன்றத்தில் நான் ஆஜர்படுத்த விரும்புகிறேன். கணம் கோட்டார் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி படி. அல்லது எதிரி தரப்பில் ஒரு சான்று ஆவணங்கள், ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க மார்க் பண்ண போறீங்க. அப்ப சிஆர்பிசில எந்த ப்ரொவிஷன்ல நீங்க மார்க் பண்ணும்? அண்டர் செக்ஷன் 294 அடிப்படையில் எதிரி தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சான்று ஆவணத்தை நீங்கள் குறியீடு செய்ய முடியும். கொலை நடந்த சம்பவத்துக்கு அன்று நான் பம்பாயில் இருந்தேன், பாம்பேல இந்த ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தேன், நான் சென்னை விமான நிலையத்திலிருந்து மும்பை விமான நிலையம், சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் நான் இறங்கினேன். இந்த பாருங்க பிளைட் டிக்கெட், பாம்பேல இந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தேன், இத பாருங்க பில் இருக்கு. நான் பாம்பேல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன், அந்த நிகழ்ச்சியினுடைய ஆடியோ வீடியோ இருக்கிறது. அப்ப இது எல்லாம், இந்த ஆவணங்கள் எல்லாவற்றையும் நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். அப்ப கொலை நடந்த நேரத்தில் நான் சென்னையில் கிடையாது, மும்பையில் இருந்தேன், அதற்கான ஆவணங்கள், என் தரப்பு சான்றாவணங்களை கணம் கோட்டார் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்டர் செக்ஷன் 294 சிஆர்பிசி படி மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த 2 சட்ட பிரிவுகளும் மிக மிக முக்கியம். நீங்க ஆர்குமெண்ட் பண்றீங்கன்னா ஓரலா பண்ணலாம், அல்லது ரிட்டனா பண்ணுகின்ற பொழுது 314 சிஆர்பிசில நீங்க ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 315 சிஆர்பிசில அந்த அக்யூஸ்டே பாக்ஸ்ல ஏறி ஐ ஆம் எ காம்பிட்டன்ட் விட்னஸ் டு கிவ் டெஸ்டிஃபை என்று சொல்லி அவரே நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கலாம். இதையெல்லாம் இந்த டிஃபென்ஸுக்கான வழிகள். டிஃபென்ஸ் சைடு நம்ம ஆஜராகிறோம்னு சொன்னால்
Under section 314, written argument. Under section 315, accused who is being a competent witness to testify his அவர் வந்து அவர் டெஸ்டிமோனியல் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா டெஸ்டிஃபை பண்ண முடியும். Whether he is a competent witness, yes, he is a competent witness. அவர் தரப்பு ஆவணங்களை நாங்க வந்து மார்க் பண்ண முடியுமா? எஸ், மார்க் பண்ண முடியும். அப்ப எந்த ப்ரொவிஷன்? அண்டர் செக்ஷன் 294. அப்படியே 294 நீங்க ஐபிசி பாருங்க. 294 கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ கிடையாது, 294 ஏ. லாட்டரி வித்தா தடை. ஆனா இப்ப கிடையாது, தனி ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட் வந்து போச்சு, லாட்டரி ஆக்ட். அதுலதான் கேஸ் போடுவாங்க. கள்ள லாட்டரி டிக்கெட் வித்தாருன்னு சொல்லிட்டு அதுல கேஸ் போடுவாங்க. 294 பி, அசிங்கமாக திட்டினார். He has used unparliamentary word. அப்ப 294 நம்ம படிக்கின்ற பொழுது 2-3 ஜட்ஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எப்பொழுது 294 பி ஐபிசி மேட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு, அதை நான் கொடுக்கிறேன். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அண்டர் செக்ஷன் 96 படி என் உயிருக்கோ என் உடைமைக்கோ ஏதேனும் வேறு ஒரு நபரால் அதை பொருட்டு நான் வன்முறையை பயன்படுத்த முடியுமா? முடியலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லை அளவு தான் நீங்க பயன்படுத்த முடியும். எதிரி வந்து உங்களை வந்து கன்னத்துல அறையிறாரு, வெறும் கையால் அடிக்கிறார், நீங்க திருப்பி கையால் அடிங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கத்தி எடுத்து போய் எதிரி வெட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போடுறாங்க, 307 அல்லது 302. என்ன எதிரி கையால் அடிச்சாருங்க, ஆனால் நான் கத்தியால வெட்டிட்டேங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அதுக்குன்னு ஒரு சம் எக்ஸ்டென்ஸ் ஆர் தேர். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 97, உடலையும் சொத்தையும் பொறுத்து ஒரு தற்காப்பு உரிமை. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் தி பாடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. என் உடல்ல ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு, அப்ப என்னால பிளாக் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுத்திருக்கிறேன். போலீஸ் தேவையில்லாம சில பேர் வந்து போலீஸ் வந்து கிராமத்துல விசாரிப்பாங்க, அல்லது டவுன்ல ஒரு வழக்கு விஷயமாக விசாரிக்கின்ற பொழுது சில வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நீங்க போலீஸான் நாங்க நம்புறதுக்கு ஐடி கார்டு இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அது நியாயமான கேள்வி, சட்டப்பூர்வமான கேள்வி, அதுல எந்த குறையும் கிடையாது. போலீஸ் கேட்பாரு, நீங்க எங்க படிக்கிறீங்க? நான் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன், உங்க ஐடி கார்டு எடுங்க அப்படின்னு. நம்முடைய பிரதர் என்ன பண்ணுவாருங்க, சரிங்க நீங்க ஏன் ஐடி கார்டு கேக்குறீங்க, நீங்க போலீஸானா என்னன்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், உங்க ஐடி கார்டு எடுங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு. அந்த கேள்வியில எந்தவித தவறும் கிடையாது, சட்டப்படி கேட்கப்பட்ட கேள்வி. ஆனா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, எங்களே ஏத்து கேள்வி கேட்க, எங்ககிட்டயே நீங்க வந்து ஐடி கார்டு கேக்குறீங்களா, வாடான்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணா டிஷர்ட் இல்ல ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து ஜீப்ல உட்கார வைப்பாங்க, அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. இது போன்ற நேரங்களில் அந்த இளைஞர், அந்த மாணவர் போலீஸனுடைய கையை தட்டி விட்டு அவர் தப்பிக்கலாமான்னு சொன்னா சட்டப்படி அனுமதி உண்டு. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவர் மேல கேஸ் போடுவாங்க, அல்லது பணி செய்ய விடாம தடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் மேல கேஸ் போட்டாலே நிக்காது, பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு சொன்னாலும் அது சட்டப்படி செல்லாது. ஏன்னா மிக முக்கியமானது, இதெல்லாம் நம்முடைய பிராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். நிறைய பேர் இதில் தான் வந்து நம்ம கிட்ட நிப்பாங்க, அட்வொகேட் சாரை பார்த்தா தான் காப்பாற்ற முடியும், இல்லை போலீஸ் அடிச்சிருவாங்க, கேஸ் போடுறாங்க, பிள்ளை வந்து படிச்சிருக்காரு, அவர் மேல எஃப்ஐஆர் விழுந்துட்டா பாவம் அவருடைய எதிர்காலமே வீணா போயிடும். அதனால யாராவது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் நம்ம அழைச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல பேசி நம்முடைய பிள்ளையை காப்பாற்றணும். அப்ப இது போன்ற சூழ்நிலையில ஒரு இர்ரெகுலர் ஆர் இல்லீகல் அரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னா போலீஸ் மீதே நம்ம வழக்கு போட முடியும். முபாரக் அலி வழக்கு அதுதான் சொல்லுது. போலீஸ் வந்து ஒரு மலேசியஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒரு விரோத மனப்பான்மையோடு ஒரு இளைஞர் கேள்வி கேட்டார், போலீஸை ஏத்து பேசுறேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப போலீஸ் மேல நம்ம கேஸ் போட முடியுமா? தாராளமா போட முடியும். அண்டர் செக்ஷன் 220 ஐபிசி படி போலீஸ் மேல கேஸ் போட முடியும்.
அப்ப எந்த ப்ரொவிஷன் டிகே பாசு வழக்கில் சொல்லப்பட்ட அந்த கைட்லைன்ஸ் அது மட்டும் கிடையாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியும். ஒரு இல்லீகல் அரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னா அதை தப்பிப்பதற்காக போலீஸுடைய கையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டார். அவர் மீது ஏதாவது வழக்கு போட முடியுமா? முடியாது. இததான் ஷெரீப் பாய் வழக்குல சொல்றாங்க. ஷெரீப் பாய் AIR 1961 பாம்பே. இந்த வழக்குல அதுதான் சொல்றாங்க. அப்ப வாட் ஆர் த ரெமெடிஸ் ஃபார் இல்லீகல் அரெஸ்ட் சொன்னாங்க கேன் இம்போஸ் அண்டர் செக்ஷன் 96 இருந்து 106 IPC வரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஹேபியஸ் கார்பஸ் அண்டர் ஆர்டிகல் 32 நீங்கள் பாருங்க. அண்டர் ஆர்டிகல் 226 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதன்படி நீங்க மனு போடுங்க. காம்பன்சேஷன் டேமேஜ் நீங்க கேளுங்க. அண்டர் செக்ஷன் 97 CRPC 98 CRPC இதன்படி ஒரு ரிட்டுக்குள்ள அத்தனை தன்மையும் அதில் இருக்கிறது. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்? கேஸ் போடுங்க. இதெல்லாம் ஷெரீப் பாய் வழக்கில் சொல்றாங்க. ஒரு இல்லீகல் அரெஸ்டா இருக்குது. அப்ப போலீஸ் ஆபீசர் அவரை எதிர்த்து பேசிய அந்த கல்லூரி மாணவரை அழைத்து செல்கிறார். அந்த கல்லூரி மாணவர் அந்த போலீஸ் ஆபீசருடைய கைகளை தட்டி விட்டு அந்த இல்லீகல் அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்க முடியும் என்று சொன்னா தப்பிக்கலாம். அது சட்டப்படி குற்றமான குற்றம் கிடையவே கிடையாது. ஷெரீப் பாய் AIR 1961 பாம்பே. இது பாம்பே இந்த வழக்குல தான் சொல்றாங்க. இந்த பேஜ் நம்பர் நான் குறிக்காம விட்டுட்டேன், நான் பிறகு சொல்றேன். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். இன்டர்வியூல கேள்வி கேட்கறாங்க, இல்லீகல் அரெஸ்ட் பண்ற போலீஸ் ஆபீசரை தள்ளி விட்டுட்டு இவர் ஓடிட்டாரு, அவர் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்ய முடியுமானா முடியாது. இதுதான் பதில். அப்படியே பதிவு செய்தாலும் அந்த கேஸ் நிற்காது, நிலைத்து நிற்காது. இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். அது மேட் அவுட் ஆகாது, மெயின்டெனபிள் ஆகாது. ரைட். அண்டர் செக்ஷன் 98ல பைத்தியமாக இருப்பவர்கள் அவர்களால் செய்யப்படக்கூடிய செயல் நம்ம 84லயும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே இன்சன் பர்சனை பற்றி தான் சொல்றாங்க. பைத்தியமாக இருக்கின்ற பொழுது ஒருவருடைய செயல் nothing is an offense which is done by a person who is being insane. அப்ப இன்சானிட்டியா இருக்கிறாரு. அதுல ரெண்டு விஷயங்களே சொல்றாங்க. மர்டர் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இன்சன் பர்சன் என்று சொன்னால், இடியட் என்று சொன்னால் 24 மணி நேரமும் அவர் பைத்தியமாக புத்தி சுவாதீனமற்ற ஒரு நிலையில் இருப்பார், புத்தி பேதலித்து இருப்பார், புத்தி சுவாதீனமற்ற நிலையில் இருப்பார், அல்லது பைத்தியமாக இருப்பார். இந்த மூன்று வார்த்தை ஒரே அர்த்தம் தான். எப்படி ஆரம்ப பள்ளி என்றாலும் துவக்க பள்ளி என்றாலும் ஒன்றே, அதை போலதான் இதுவும். இதுல லூசிட் இன்டர்வல்ஸ் ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப லூசிட் இன்டர்வல்ஸ் என்று சொன்னால் சில நேரங்கள் பைத்தியமாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் நல்லா இருப்பான், நல்ல மனநிலை இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்லாம் நானும் சந்திச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். 24 மணி நேரமும் பைத்தியமா இருக்கிறான்னு சொன்னா அவர் பேர் இடியட். லூசிட் இன்டர்வல்ஸ் வருது. அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் பைத்தியமா இருப்பான், ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் நல்லா இருப்பான். அதன் பிறகு அவனுடைய மனநிலை சேஞ்ச் ஆகும். அப்ப லூசிட் இன்டர்வல்ஸ்ல ஒருத்தர் ஒரு மர்டர் பண்றாருன்னு சொன்னா அவரை தண்டிக்க முடியுமானா தாராளமா தண்டிக்கலாம். ஏன்னா he is being a capable person to understand what is going on there. இததான் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. சவுத் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும், சவுத் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும், capable of being understood இருக்கணும். அப்ப அண்டர் செக்ஷன் 98ல சொல்றாங்க, ஒரு பித்து பிடிச்சிருக்கு ஒரு நபருக்கு, அந்த பித்து நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு ஏ என்ற ஒரு நபரு. அந்த பித்து நோயினால் பாதிக்கப்பட்ட நபர் பி என்பவரை கொலை செய்ய முயற்சி பண்றாரு. அப்ப அந்த பித்து பிடிச்சவர் நம்ம தண்டிக்க முடியுமா? முடியவே முடியாது அண்டர் செக்ஷன் 98. ஆனால் அந்த நபர் நல்ல மனநிலையில் இருந்திருந்தால், எந்த தற்காப்புரிமை பெற்றிருந்தாரோ அதே தற்காப்புரிமை இப்பொழுது பெற்றிருப்பார் அர்த்தம்.
பித்து பிடிச்ச வந்து கொலை பண்ண முயற்சி பண்றாரு, அவரை தண்டிக்க முடியாது. அதே பித்து பிடிச்ச நல்ல மனநிலையில வந்து பி என்பவரை தாக்குறாரு. அப்ப பி என்ன பண்ணலாம்? எந்த அளவுக்கு தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தற்காப்பு உரிமையை அந்த பித்து பிடித்த நபருக்கு எதிராக பயன்படுத்தலாம். ஏனென்று சொன்னால், அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது, அந்த சண்டை நடக்கின்ற பொழுது, அந்த பித்து பிடித்த மனநிலையில் இருந்தவர் நல்ல மனநிலையில் இருந்திருக்கிறார், லுசிட் இன்டர்வல்ஸ்ல இருக்கிறார். அப்ப அந்த லுசிட் இன்டர்வல்ஸ்ல இருந்திருந்தார் என்று சொல்லி நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னாவே பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கலாம். அவர் பித்து பிடிச்சவர் தான், ஓகே. ஆனா சண்டை நடக்கிறப்ப நல்ல மனநிலையில இருந்தாரு. அவர் இந்தந்த வார்த்தைகளை சொல்லி திட்டினாரு, இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, இந்தந்த பொருளை எடுத்து அடிச்சா உன்னை சாவடிச்சிருன்னு சொன்னாரு, உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொன்னாரு, இத்தோட ஒழிந்து போடா என்று சொல்லி என்னை தாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நல்ல மனநிலையில் அந்த நேரத்தில் இருந்தாருன்னு தான் அர்த்தம். எனவே வேற வழியில் அவர் கையில இருந்த கத்தி பிடிங்க அவரே வெட்டிட்டே. அப்ப டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம். இந்த லுசிட் இன்டர்வல்ஸுக்கு தான் சார் இந்த 98 பொருந்தும். லுசிட் இன்டர்வல்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அவருக்கு எதிர்ப்பா நம்ம எது வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம். அப்ப 84 பொருந்துமா 98 பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 98 தான் பொருந்தும். அதை போலவே சட்டப்படி நுழைய நமக்கு உரிமை பெற்றுள்ள ஒரு வீட்டிற்குள்ளே ஏ என்பவர் இரவு நேரத்தில் ரெண்டு விஷயங்கள், ஒன்னு உரிமையாளரா இருக்கலாம் ஏ, அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கலாம், ஐ மீன் போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். ஒரு வாரண்ட் வாங்கிட்டு ஒரு வீட்டு உள்ள போடுறாரு. ஆனா அந்த வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டா, நைட்ல திருடன் தான் வீடு புகுந்து நம்மள திருட வரான், அல்லது நம்ம உயிர் கூட ஆபத்து ஏற்படுத்தலாம் நினைச்சிட்டு வீட்டுல மூளையில வச்சிருந்த ஒரு கம்பியோ ஒரு கத்தியோ அல்லது ஒரு சாதாரண தடியோ அதை எடுத்து என்ன பண்ணார், வீட்டுல நுழையிறவரை அடிச்சிட்டார். அடித்த பிறகுதான் தெரியுது அவர் நம்ம தம்பின்னு சொல்லி. அப்ப அண்ணனுக்கு அதுக்கு முன்னாடி தம்பி அடிக்கணும்ன்ற ஒரு கெட்ட எண்ணம் இருந்ததா? இல்லை. அப்போ எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் திருடன் என்று நம்பி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தன்னையும் தன் வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நபரை அடிக்கிறார். அது குற்றமா? குற்றம் கிடையவே கிடையாது. அதே போல ஒரு போலீஸ் ஆபீசர் மப்ல போறாரு அல்லது இரவு நேரத்துல போறாரு, யூனிஃபார்ம்ல கூட போறாருன்னு வச்சுங்க, ஒரு வீடு புகறாரு, அத்துமீறி நுழைறாரு. அவர் நுழைவதற்கு காரணம் இருக்குது. போலீஸ் ஆபீசர் கோர்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட் has issued a warrant to arrest any person. After receiving the warrant from the competent court, the police officer or any police officer who is having the power to arrest any person in any area within India. Outside India பண்ண முடியுமா? பண்ண முடியும். எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் அதன்படி என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கும் சம்பந்தப்பட்ட எது எந்த நாட்டில் இருக்காரோ அந்த நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்க வேண்டும். இரு நாடுகளுக்கிடையே சர்வதேச உடன்படிக்கை, இரு நாடுகளுக்கிடையே ஒரு உடன்படிக்கை இருக்கும் பட்சத்தில் கைதிகளை பரிமாறிக்கொள்ளலாம், எக்ஸ்ட்ராடிஷன் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா செக்ஷன் 3 and 4 ஆஃப் தி எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்டின் படி இந்தியாவில் தப்பு பண்ணிட்டு இங்கிலாந்துல போய் மறைஞ்சிட்டாரு, இங்கிலாந்துல மறைஞ்சிருக்கிற வந்து எங்க நாட்டுல ஒப்படைங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணி ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்போல்ல கேட்கலாம், சர்வதேச போலீஸ், இன்டர்நேஷனல் போலீஸ். அப்ப இன்டர்போல்ல கேட்டா இன்டர்போல் உதவியுடன் with the help of Interpol that person has to be arrested. நம்ம கிட்ட ஒப்படைக்க முடியும்னா ஒப்படைக்க முடியும். அப்போ ஒரு வாரண்ட கையில வச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு ஒரு போலீஸ் ஆபீசர், திருடன் நினைச்சிட்டு வீட்டுல இருந்தவர் அடிச்சிட்டாரு. அதன் பிறகுதான் தெரிந்து வந்த ஒரு போலீஸ் ஆபீசர். எனவே அடித்தவரை நம்ம வந்து கைது பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்க கேஸ் போட்டு அவரை ரிமாண்டே பண்ணாலும் ட்ரையல் நடத்துறப்ப சொல்லுவார், நைட் நேரத்துல ஒரு ஆள் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் வீட்டு உள்ள போடுறாருங்க, சத்தம் கேட்டுச்சுங்க, திருடன் தான் நினைச்சு அடிச்சுங்க, போலீஸ்ன்னு எனக்கு தெரியாதுங்க, வீட்டுல லைட்டு எரியலுங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா என்ன, அது பிரைவேட் டிஃபென்ஸ்ல வருது, அவர் அடிச்சது சட்டப்படி செல்லும், அதான் அதனுடைய அர்த்தம். எனவே அவரை வந்து தண்டிக்கவே முடியாது அண்டர் செக்ஷன் 98. ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல அத்துமீறி யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க நீண்ட காலமாக உண்மையிலே அந்த இடத்துல இருக்கணும். அவ்வாறு அந்த நிலத்துல அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நிலத்துல அவர் தான் பயிர் செய்யறாரு, அது நிலத்தினுடைய உரிமையாளருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நிலத்தினுடைய உரிமையாளர் எந்தவித தொந்தரவும் செய்திருக்க கூடாது. அப்ப அந்த நிலத்தை அத்துமீறவர் எடுத்துக்கொண்ட பிறகு பயிர் ஏதாவது செய்யறாருன்னு சொன்னா, அதுல வந்து விளைவிக்கிறாருன்னு சொன்னால் அவரை போயிட்டு நீங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா?
செக்ஷன் 98 நீங்கள் படிக்கின்ற பொழுது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் தான் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். நெக் வி, நெக் லாம், நெக் பிரசாரியோ, ஓப்பன்லி, பீஸ்ஃபுல்லி, பப்ளிக்கலி, கண்டினியூஸ்லி, கண்டினியூட்டி இருக்கணும். ஏ என்ற நபர் பி என்பவருக்கு சொந்தமான நிலத்துல உள்ளே நுழைந்து ஒரு பயிர் செய்யறாரு. அப்ப 12 வருஷமா தொடர்ந்து பயிர் செய்யறான்னு சொன்னா அட்வர்ஸ் பொசஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். இடையில வந்து உச்ச நீதிமன்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லிட்டாங்க 2019 அட்வர்ஸ் பொசஷன் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. எதிர்பார்த்தியன்னு சொல்லுவோம். எதிர்நிலை உடைமை சித்தித்து விட்டதுன்னு தமிழ் புத்தகத்துல இருக்கும். அட்வர்ஸ் பொசஷன் நிலத்தினுடைய உரிமையாளர் அல்லது வீட்டினுடைய உரிமையாளருக்கு தெரிந்தே வேற ஒரு நபர் அந்த நிலத்திலோ அல்லது அந்த வீட்டிலோ தொடர்ந்து 12 ஆண்டுகள் குடியிருந்து வரும் பட்சத்தில் அல்லது நிலத்தில் பயிர் செய்து வரும் பட்சத்தில் அந்த 12 வருடத்திற்குள்ளாக அந்த நிலத்தினுடைய உரிமையாளரோ அல்லது அந்த கட்டடத்தினுடைய வீட்டினுடைய உரிமையாளரோ யார் ட்ரெஸ்பாஸ் பண்ணி கல்டிவேட் பண்றாங்களோ அல்லது டெனண்டா குடியிருந்துட்டு இருக்காங்களோ அவர்களை வெளியேற்றாமல் இருந்திருந்தால், எவிக்ஷன் பண்ணாம இருந்திருந்தால், அந்த ராங்ஃபுல் பொசஷன் தான் இருக்கிற ட்ரெஸ்பாசர், அவருக்கு சட்டப்படி அட்வர்ஸ் பொசஷன் கிடைக்கும். இந்த அட்வர்ஸ் பொசஷனை பற்றி தான் சார் இங்க செக்ஷன் 98ல சொல்றாங்க நிறைய விஷயத்தை. அப்ப 98 ஐபிசில சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் குறித்த வகை நிவாரண சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பீரியட் ஆஃப் டைம் பிரைவேட் செக்டாரா இருந்தா 12 வருடங்கள் தொடர்ந்து அதில் அவருடைய உடைமையில் அந்த இடம் இருந்திருக்க வேண்டும். அவர் அதை அனுபவித்திருக்க வேண்டும். I am having the possession and also enjoying over the suit property. இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா வரும். For the first 12 years without any interference, without any disturbance by the real owner of the building, by the owner of the building or the owner of the land. இந்த வார்த்தை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் கிடைத்துவிடும். by way of adverse possession. இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்றாங்க. அப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அங்க பீரியட் குறிப்பிட்டிருக்காங்க. தனியார் இடமாக இருந்தால் 12 ஆண்டு காலம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அந்த இடத்தை வேறொருக்கு சொந்தமான இடத்தை நாம் அனுபவித்தால் நமக்கு அட்வர்ஸ் பொசஷன் கிடைக்கும். அரசுக்கு சொந்தமான இடம் என்று சொன்னால் 30 ஆண்டு காலம் சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த டைம் எல்லாம் குறைச்சிட்டாங்க. 30 வருஷம்ன்றது 20, 15, 10, 7, 5, 3. இறுதியாக முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது 3 ஆண்டுகள் நீங்கள் வந்து தொடர்ந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல இருந்தாவே நீங்க பட்டா கேட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டார். எத்தனையோ பேர் வீடு இல்லாத ஏழைகள் இருக்கிறாங்க. புறம்போக்குல அரசுக்கு சொந்தமான இடம், நத்தம் புறம்போக்கு, குட்டை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, நிறைய புறம்போக்கு இருக்கு. வேஸ்ட்லேண்ட், டைப்ஸ் ஆஃப், so many types of wastelands are there. அப்ப எதுக்கு தருவாங்க? நீர்வழி புறம்போக்கா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த பகுதியில நீங்க 100 வருஷம் குடும்பம் இருந்தாலும் சரி உங்களுக்கு பட்டா கிடையாது. நத்தம் புறம்போக்குல குடியிருக்கிறீங்க, அப்ப நீங்க தாராளமா பட்டா கேட்கலாம். பட்டா தர முடியாது சொல்றாருங்களா? நீங்க தாசில்தார்ட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறீங்க, தர முடியாது சொல்லிட்டாங்க. அந்த இடத்த எவிக்ஷன் பண்ணுன்னு விஏவிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க அவசரப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. உடனே ஒரு ரிட்டை போடுங்க. ரிட்டு போட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பட்டா கொடுக்கறதுக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தயாராக இருக்கிறது. சில பேர் உங்க பட்டா வந்து அவர் பேருக்கு மாத்தி எழுதின்னு போயிடுவார். சில கட்சிக்காரங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில ஆள் பலம் பணபலம் உள்ளவங்க எல்லாம் செய்வாங்க. செக்ஷன் 12 பட்டா பாஸ்புக் ஆக்ட் இருக்கு. அதுல நீங்க வந்து ஆடியோ கோர்ட்ல போயிட்டு நீங்க ஒரு மனு கொடுத்தா போதும். நான் குடியிருந்து வர வீட்டுக்கு வந்து வருவாய்த்துறை தவறாக வந்து பெயர் சேர்த்து அந்த இடத்துக்கு வேற ஒருத்தருக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. நான் 30 வருஷமா அந்த இடத்துல குடியிருக்கிறேன், ஏன் இடங்க. ஆனா வேற ஒருத்தர் பேருக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செக்ஷன் 12 பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி நீங்க சப் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கணும். அதை பரிசீலனை செய்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த யாருக்கு வந்து அந்த பட்டா வழங்கப்பட்டிருக்கிறதோ தவறுதலாக அந்த பட்டா கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 98 படிக்கின்ற பொழுது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நினைவில் வர வேண்டும். குறிப்பா செக்ஷன் 5
செக்ஷன் 5ல தான் சொல்றாங்க 12 years 30 years. செக்ஷன் 6ல சொல்றாங்க டிஸ்பொசஸ் பண்றாங்க. அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்தி பை ஃபோர்ஸ்ல வெளியேற்றாங்கன்னு சொன்னா நீங்க 6 மாசத்துக்குள்ள வழக்கு போடணும். ஓகே. செக்ஷன் 99ல சொல்றாங்க எந்த செய்கைகளை பொறுத்து தற்காப்பை பயன்படுத்த முடியும் என்பது. அப்ப மரணமோ ஒரு கொடுங்காயமோ ஏற்படும் என்னும் ஒரு அச்சத்தை விளைவிக்காத ஒரு செய்கை. ஐயோ விட்டா இவன் நம்மளை அடிச்சு கொண்டுருவான், அல்லது நம்ம கையை காலை வெட்டிடுவான், காலை உடைச்சிருவான் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நீங்க எந்த அளவிற்கு நீங்க உங்களுடைய தற்காப்பு உரிமை பயன்படுத்த முடியும். சாதாரணமா கையால் அடிக்கிறாங்கன்னா கையால் அடிங்க சார், அது தற்காப்பு உரிமை சார். அதுக்காக நீங்க வந்து ஒரு கடப்பாறை எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனை கொலை பண்ணக்கூடாது, அல்லது ஒரு கடப்பாறை எடுத்து அடித்து அவருடைய கையை காலை உடைக்க கூடாது, ஒரு இரும்பு பைப்பு எடுத்து கையை காலை உடைக்க கூடாது, அல்லது ஒரு ஊடல் லாக் என்று சொல்லக்கூடிய மரத்தடி மரத்தடி எடுத்து நீங்க அவரை வந்து அடிச்சு கையை காலை உடைக்கூடாது. அவர் சாதாரணமா அடிச்சா நீங்க சாதாரணமா அடிங்க, அதான் தற்காப்பு. அவன் அடிக்க கை வாங்குற வேற வழி இல்லை, நீங்க பிளாக் பண்ணிட்டு நீங்க அவரை அடிச்சிட்டீங்க, அது தற்காப்பு. அவர் கையால் அடிக்க வர்றாரு, அதுக்காக நீங்க கத்தியால் அவர் வயிற்றுல குத்திட்டு நான் வந்து டிஃபென்ஸ் தான் எடுத்தேன், இது என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸ் சொன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் சொன்னா கோர்ட் ஏத்துக்குவாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு நாம எதிர்த்தாக்குதலை செய்யணும், எந்த அளவுக்கு தற்காப்பு உரிமையை நாம பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 99ல சொல்றாங்க. ஒரு மரணமா அல்லது கொடுங்காயமா ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தை விளைவிக்காத ஒரு செய்கையானது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தனது பதவி கடமையால் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற பொழுது, அல்லது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறாரு, ஆனால் அந்த செய்கை சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட பப்ளிக் சர்வெண்ட் நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை செய்யறாரு, ஆனா அந்த செய்கை சட்டப்படி நியாயமானதே கிடையாது இருந்தாலும் என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக தற்காப்புரிமை பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஒரு நகராட்சி ஊழியர் ஒரு கடையை அப்புறப்படுத்த வராங்க, கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு 3ஆம் நம்பர் கடையை அப்புறப்படுத்துறாங்க, அதுதான் கோர்ட் உத்தரவு. ஆனா 4ஆம் நம்பர் கடையும் அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்துல அந்த கடையினுடைய உரிமையாளர் அந்த நகராட்சி ஊழியரை இழுத்து போட்டு அடிக்கிறார், உடனே போலீஸ் கேஸ் ஆகுது. அண்டர் செக்ஷன் 332ல கேஸ் ஃபைல் பண்றாங்க, அல்லது 333ல கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுங்க. 332 ஐபிஎஸ்ல பொது ஊழியர் தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது அவருக்கு நீங்க காயத்தை ஏற்படுத்துறீங்க, 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அல்லது அவருக்கு வந்து கையோ காலோ ஏதோ உடைச்சிட்டீங்க, அல்லது லாரி ஏற்றி கொலை பண்றீங்க, இல்ல ஒரு தாசில்தார் திருட்டு மணலை தடுக்க வராரு, ஜேசிபி எந்திரத்தை கொண்டு அவரை கொலை செய்ய முயற்சி பண்றீங்க, ஜேசிபி எந்திரத்தினுடைய பக்கெட்டால அந்த தாசில்தாரை அடிக்கிறீங்க, தாசில்தார் அதை தடுத்து கீழே விழறாரு, ஆனா அவர் கை மட்டும்தான் உடைஞ்சது, உயிரோட இருக்காரு. அப்ப 333 ஐபிஎஸ்ஸின் படி அந்த ஜேசிபி எந்திரத்தினுடைய டிரைவர் மீது கேஸ் போடுறாங்க. அந்த ஜேசிபி எந்திரத்தினுடைய டிரைவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, இல்லைங்க நான் வந்து முறையா லைசன்ஸ் வச்சிருக்கேன், யார்டுல தான் நான் ஓட்டுறேன், மணல் தான் எடுக்கிறேன், எனக்கு லைசன்ஸ் இருக்கு, கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த நேரத்துல வேணுமனே இந்த தாசில்தார் இந்த மாதிரி பண்ணாரு, வேற வழி இல்லை, என்னுடைய ஜேசிபி எந்திரத்தினுடைய பக்கெட் மூலமா அவரை நான் வந்து தடுத்தங்க, இது என்னுடைய தற்காப்பு உரிமை அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே அண்டர் செக்ஷன் 99ல முதல் பாயிண்ட் சொல்றாங்க, ஒரு பொது ஊழியர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு செய்கையை செய்கிறார், அந்த செய்கை முற்றிலுமாக சட்டத்துக்கு விரோதமாக இருந்தாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக தற்காப்பு உரிமையை நீங்க பயன்படுத்தவே முடியாது. தாசில்தார் வந்து வண்டியை மறிச்சு அதுக்கு லைசன்ஸ் இருந்தாலும் பர்மிட் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த வண்டியை மறிச்சு கேஸ் போடுறாருன்னு சொன்னா நீங்க அதை வந்து நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதன் பிறகு தாசில்தார் வந்து சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கா, தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி வந்து நீங்க கேஸ் போடுங்க. 220ல கேஸ் போடலாம், 222 ஐபிஎஸ்லயும் கேஸ் போடலாம், 166 கேபிட்டல் ஏவிலையும் நீங்க தாசில்தார் மேல கேஸ் போடலாம். சாங்ஷன் வாங்கணுமா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். கருப்பு கவுண்டர் கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, தமிழக அரசு ஜிஓவை பாஸ் பண்ணிருக்காங்க. அது CWC கரண்ட் ரிட் கேசஸ் அந்த ஜேர்னல்ல தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு கருப்பு கவுண்டர் வழக்கு. அப்ப அரசு ஊழியர்களுக்கு எதிராக அல்லது போலீஸுக்கு எதிராக நீங்க வந்து சாங்ஷன் வாங்கணும் அவசியமா? அவசியமே கிடையாது, கேஸ் போடலாம்.
அப்போ ஒரு தாசில்தார் நல்லெண்ணத்தின் அடிப்படையில், தாசில்தார் என்பது பொது ஊழியர், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு செய்கை செய்கிறார். ஆனால் அந்த செய்கை என்பது முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும் கூட அந்த தாசில்தாருக்கு எதிர்ப்பா நீங்க வந்து தற்காப்புரிமை பயன்படுத்த முடியும்னா முடியவே முடியாது. உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டுல தான் இருக்கிறீங்க, திடீர்னு தாசில்தார் ஜீப் எடுத்துட்டு வந்து நிறுத்தி உங்களை வீட்டை விட்டு வெளியில போன கையை பிடிச்சி இழுத்து வெளியில தள்ளுறாரு, உங்க வீட்டுல இருக்கிற பிளாங்கிங்ஸ் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுறாரு. உடனே தாசில்தாரை நீங்க போய் அடிச்சிருவீங்களா? அடிச்சுட்டு என்னுடைய டிஃபென்ஸ், பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்குதான் அண்டர் செக்ஷன் 99ல சொல்றாங்க, ஒரு பொது ஊழியர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தனது கடமையை ஆற்றுகிறார். அந்த கடமை முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும் கூட நீங்கள் தற்காப்பு உரிமை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? கோர்ட்ல கேஸ் கொடுங்க. தாசில்தார் இந்த மாதிரி சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கார், காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேளுங்க. தாசில்தார் மீது நீங்க ஐபிசில கேஸ போடுங்க, 220ல கூட கேஸ போடுங்க, இல்ல 166 கேபிட்டல் ஏல கேஸ போடுங்க, 222 ஐபிசில கேஸ போடுங்க, 219ல நீங்க கேஸ போடுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. இரண்டாவது பாயிண்ட், மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்னும் ஒரு அச்சத்தை நியாயமாக விளைவிக்காத. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? மரணமோ அல்லது கொடுங்காயமோ, மரணம் ஏற்படாது, கொடுங்காயம் ஏற்படாது. இது போன்ற சூழ்நிலையில ஒரு பொது ஊழியர் தன்னுடைய கடமையை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஆற்றுகின்ற பொழுது அந்த கடமை என்பது, அந்த செய்கை என்பது முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும் கூட அந்த பொது ஊழியருக்கு எதிராக நீங்கள் எந்தவித தற்காப்பு உரிமையும் பயன்படுத்த முடியாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்னும் ஒரு அச்சத்தை நியாயமாக விளைவிக்காத ஒரு செய்கையானது தனது பதவி கடமையில் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியனுடைய உத்தரவின்படி செய்யப்பட்டால், எங்க கலெக்டர் சொன்னாங்க அதனால தாங்க நான் வந்து செய்யறேன், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம வீட்டை வந்து பிரிச்சு எடுக்கிறாரு. உடனே வீட்டை பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவர் அடிக்க முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அங்க மரணம் விளைவிக்கும் என்ற ஒரு செய்தியை அவர் செய்யவில்லை. வீட்டினுடைய உரிமையாளருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் செய்யவில்லை. வீட்டினுடைய உரிமையாளருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் செய்யவில்லை, அவர் செயல்படவில்லை. அப்ப மரணமோ அல்லது கொடுங்காயமோ விளைவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு பொது ஊழியர் ஒரு பொது கடமை ஆற்றுகிறார். அந்த பொது ஊழியனுடைய உத்தரவின்படி அவருடைய சபார்டினேட் ஆபீசர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஒரு பணியை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பதவி கடமையில் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியனுடைய உத்தரவின்படி செய்யப்பட்டால் அல்லது செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டால் அந்த உத்தரவு சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக நீங்கள் தற்காப்புரிமையை பயன்படுத்த முடியாது. சுருக்கமாக இரண்டாவது பாயிண்ட் சொன்னால், கலெக்டர் உத்தரவுப்படி அல்லது தாசில்தார் உத்தரவுப்படி ஒரு விஓ வந்து செயல்படுறாரு. விஓ நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செயல்படுறாரு. விஓனுடைய செயல் வந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத செய்கிறார். வீட்டின் உரிமையாளருக்கு செத்து போகணும்னு நினைக்கல. அவருக்கு இந்த காரியம் செய்தால், இந்த வேலையை செய்தால், இந்த பணிகளை செய்தால் அவர் இறந்து விடுவார்னு அவர் நினைக்கல, விஓ நினைக்கல. அல்லது இந்த செய்கையை நம்ம செய்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு கொடுங்காயம் ஏற்படும் என்று அவருக்கு தெரியும், அவருக்கு ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சம் இல்லாத பொழுது, ஒரு மரணமோ அல்லது ஒரு கொடுங்காயமோ ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சம் இல்லாத பொழுது, யாருக்கு இல்லாத பொழுது? அந்த வீட்டின் உரிமையாளருக்கு எதிராக இல்லாத பொழுது, அப்ப அந்த விஓ ஒரு காரியத்தை செய்யறாரு. அவங்க தாசில்தார் சொன்னாரு, அதன் அடிப்படையில நல்ல அடிப்படையில அந்த விஓ செயல்படுறாரு. அப்ப விஓ வந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தடுத்து பிரச்சனை பண்ண முடியுமா? டிஃபென்ஸ் அடிச்சுட்டீங்க, இது என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்ல முடியுமா? என்னுடைய உடலுக்கும் என்னுடைய உடைமைக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நான் பிரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 99 சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்டிருக்குங்க. இதுதான் 76 இருந்து 106 வரையும் சொல்றாங்க ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ். அதன் பிறகு 96 இருந்து 106 வரையும் சொல்றாங்க பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்றாங்க. எனவே நான் பிரைவேட் டிஃபென்ஸ் பயன்படுத்தி தான் விஓ அடிச்சேங்க அப்படின்னு நீங்க ஒரு ப்ளீ எடுத்தீங்கன்னா அந்த ப்ளீ செல்லாது. இதுதான் இரண்டாவது விஷயம். முதல் விஷயம் நேரடியா அந்த ஆபீஸ்லயே வராரு. ரெண்டாவது விஷயம், அந்த ஆபீசர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசருக்கு ஒரு உத்தரவு போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி தான் தாசில்தார் போட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் விஓ வந்து செயல்படுறாரு. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விஓ செயல்படுறாரு. விஓ போயிட்டு நீங்க அடிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது குற்றம் தான். ஆனா விஓ செய்யறது வந்து முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும் கூட நீங்க அவரை வந்து அடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த விஓ மீது
அந்த தாசில்தார் மீது சட்டத்துக்கு புறம்பாக இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. எனவே இதனால வந்து எனக்கு இந்த ஊர்ல இருந்த மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் சேர்த்து இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும், என் பில்டிங் இடிச்சுட்டாங்க அதுக்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த உரிமையை பயன்படுத்துவதில் உள்ள வரம்பு என்ன? எக்ஸ்டெண்ட் டு which the right may be exercised. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவசியமாக எந்த அளவுக்கு தீங்கு ஏற்படுமோ அந்த அளவுக்கு நீங்க டிஃபென்ஸை பயன்படுத்தலாம். அதை விட அதிகமான அளவு தீங்கை நீங்க தற்காப்பு உரிமையில் பயன்படுத்த முடியாது. ஏ என்ற ஒரு நபர் வந்து பி என்பவருடைய வயிற்றுல கையால குத்திட்டார், வெறும் கையால ஒரு பஞ்ச் பண்றாரு, அவன் கையால அடிச்சுட்டான்றதுக்காக நீங்க வந்து ஒரு இரும்பு தடி எடுத்து, இரும்பு பைப் எடுத்து அவர் தலையில அடிச்சா அது நியாயமா? கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அதுதான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 99. இதுல ரெண்டு எக்ஸ்பிளனேஷன். ஒன்று, பொது ஊழியர் என்ற முறையில் ஒரு பொது ஊழியரால் செய்யப்படும் செய்கைக்கு எதிராக ஒரு நபருக்குள்ள தற்காப்பு உரிமையானது அந்த செய்கை செய்கிறவர் அத்தகைய ஒரு பொது ஊழியர் என்று அவர் அறியாதிருந்தாலன்றி அல்லது அவ்வாறு நம்புவதற்கு அவருக்கு காரணம் இருந்தாலன்றி அப்பொழுது இல்லாமல் போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளனேஷன்ல வந்தவர் பப்ளிக் சர்வெண்ட் எனக்கு தெரியாதுங்க, அல்லது அவர் பார்த்தா பப்ளிக் சர்வெண்ட் மாதிரி தெரியல, நம்புவதற்கு போதுமான காரணம் இல்லைங்க, அதனால தாங்க அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரைவேட் டிஃபென்ஸ். தெரிஞ்சே அடிக்கிறாரு, வந்தவர் விஏஓ தான், பப்ளிக் சர்வெண்ட் தான், தெரிஞ்சே செய்யறாருன்னு சொன்னா அது அஃபென்ஸ். தெரிந்து செய்தால் அது குற்றம், தெரியாமல் செய்தால் அது குற்றம் கிடையாது, மன்னிக்கப்பட வேண்டிய விஷயம். எக்ஸ்பிளனேஷன் 2லயும் அதான் சொல்றாங்க, ஒரு பொது ஊழியனுடைய உத்தரவின்படி செய்யப்படும் அல்லது செய்ய முயற்சி செய்யப்படும் ஒரு செய்கைக்கு எதிராக அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்ற. இதை எதற்கு இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்றேன்னு சொன்னா, நம்ம சட்டத்தை படிக்கிறோம், புரிந்துக்கிறோம், ஓகே சார், பிராக்டிக்கலி எப்படி அது நம்ம பயன்படுத்த முடியும்? நம்ம படிச்சுட்டா மட்டும் போதுமா? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு சார் என்கிட்ட, 2 சக்கர வாகனமோ அல்லது 3 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ அல்லது 12 சக்கர வாகனமோ 16 சக்கர வாகனமோ 20 22 சக்கர வாகனமோ ஓட்டுவதற்கு எனக்கு லைசன்ஸ் இருக்குது. ஐ எம் ஹேவிங் த வேலிட் லைசன்ஸ் டு டிரைவ் எனி வெஹிக்கிள். ஓகே, லைசன்ஸ் இருந்தாலும் போதுமா? அந்த வாகனத்தை நீங்க நேரடியாக ஓட்டணும் இல்லைங்களா? ஓட்டுறப்பதான் தெரியும். அது நேரடியாக நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதில் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது, எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல எவ்வாறு ஓட்ட வேண்டும், எந்தெந்த இடத்துல கீரை குறைக்கணும், கீரை மாத்தணும், ஆக்சிலேட் எங்க கொடுக்கணும், இதையெல்லாம் பிராக்டிஸ்ல அந்த பைக்கை ஓட்டுறப்பதான் தெரியும், காரை ஓட்டுறப்பதான் நமக்கு கிடைக்கும். எனவே லைசன்ஸ் இருந்தாலும் அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதனுடைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல சட்டம் இருந்தாலும் சட்டத்தை படித்தாலும் எந்த பிரிவு எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் கையாளப்படுகிறது என்பதை தெரிந்தால்தான் நாம் சிறந்த வழக்கறிஞரா வர முடியும், சிறந்த நீதியரசரா வர முடியும், நீதிபதிகளாக வர முடியும். இல்லைன்னா கடமைக்குன்னு அழகா நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மேடம் வந்து பல முறை சொல்றாங்க, நாம ஒரு விஷயத்தை கொடுக்கறேன்னு சொன்னா அது 100% பிரயோஜனமா இருக்கணும், பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகணும், அதே சமயத்துல போட்டி தேர்வு ஜுடிஷியல் காம்படிஷன் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகணும். இதை கேட்கக்கூடிய சாதாரண மனிதருக்கும் அது பயன்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 100 உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கிறது? 99ல சொல்றாங்க எந்த அளவுக்கு நீங்க நீடிக்கணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 100லயும் எந்த அளவுக்கு நீடிக்கும் சொல்றாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க லிமிட்ட சொல்றாங்க, இந்த அளவுக்கு நடந்திருக்கா, இந்த அளவுக்கு நீங்க நடந்துங்க சார். இங்க என்ன சொல்றாங்க? என் உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை. ஏ என்பவரும் பி என்பவரும் ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டு சாக்கா என்ன பண்றாங்க, அல்லது ஏதோ மனசுல ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு கூட ஏ என்பவர் குளிக்கிறவரை பி வந்து தண்ணிக்குள்ள பிடிச்சி அமிழ்த்துறாரு. அப்ப தண்ணிக்குள்ள அழுத்தினா என்ன ஆகும்? சஃபகேஷன் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கே தண்ணி குடிச்சு இறந்துருவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது தண்ணிக்கு உள்ளே இருக்கிற அந்த நபர் எப்படியோ திமிரி உதைச்சி நீச்சல் தெரிஞ்சு எப்படியே மேல வந்து, பிறகு யார் நம்மளை வந்து தண்ணியில அழுத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணாரோ அதே நபரை வந்து இவர் தண்ணியில அழுத்தி இவரே கொண்டுட்டாருன்னு சொன்னா அது சரியான டிஃபென்ஸான்னு சொன்னா சரியான டிஃபென்ஸ் தான். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்துல விட்டா இவன் என்ன கொண்டுட்டு இருப்பான், வேற வழி இல்லை. அவன் கையில இருந்த கத்தி பிடிங்க அவனே வெட்டினா சார், அதை நான் செய்யலாம் என்ன கொண்டுட்டு இருப்பாங்க.
அவர் ஒரு வெட்டு வெட்டினாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், தலையை கீழே குனிஞ்சிட்டேன். அதனால அந்த கத்தி, அந்த வெட்டு மண் தரையில் பட்டது, சிமெண்ட் தரையில் பட்டது, அல்லது சுவற்றில் பட்டது. பிறகு நான் அவர் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவரையே வெட்டி விட்டேன். இது பிரைவேட் டிஃபென்ஸ் ஆனா பிரைவேட் டிஃபென்ஸ் தான். அவர் வெட்டுறாரு, கையால தடுத்தேன், என்னுடைய கை துண்டாயிடுச்சு. அடுத்த வெட்டு மீண்டும் என் கழுத்தை வெட்ட வந்தாருன்னா அதுக்குள்ளே சுதாரிச்சுக்கினேன், அவர் கையை மறிச்சு அவர் கையில இருந்த கத்தியை பிடிங்க அவரை வெட்டிட்டேன், அவரை கொன்னுட்டேன். இல்லனா என்ன அவர் கண்டிப்பா கொண்டு இருப்பாரு. அப்ப இது சரியான சட்டப்படியான டிஃபென்ஸ் என்று சொன்னா சட்டப்படியான டிஃபென்ஸ் தான், அதுல மாற்றமே கிடையாது. அப்ப தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கிறது. முதலாவதாக மரணத்தை ஏற்படுத்தும் என்ற நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல் இருக்க வேண்டும். அவர் அடிச்சு அடி கண்டிப்பா அவர் செத்து போயிருப்பாருங்க, நாங்களே பயந்துட்டாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அப்ப such an assault as may reasonably cause the apprehension that death will otherwise be the consequences of such assault. ஒரு மரணத்தை ஏற்படுத்தும் என்ற நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல் இருந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கொடுங்காயத்தை ஏற்படுத்தும் என்னும் நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல். Such an assault as may reasonably cause the apprehension that grievous hurt will otherwise be the consequences of such assault. மூன்றாவதாக வன்புணர்ச்சி செய்யும் உட்கருத்துடன் தாக்குதல். An assault with the intention of committing rape. நான்காவதாக இயற்கைக்கு மாறாக காம இச்சையை திருப்தி செய்து கொள்ளும் எண்ணத்துடன் தாக்குதல். An assault with the intention of gratifying unnatural offense. ஐந்தாவதாக பிள்ளை பிடிக்கும் அல்லது ஆள் கடத்தும் எண்ணத்துடன் தாக்குதல். An assault with the intention of kidnapping or abducting. ஆறாவதாக an assault with the intention of wrongfully confining a person under circumstances which may reasonably cause him to apprehend that he will be unable to have recourse to the public authorities for his release. தமது விடுதலைக்கு பொது அதிகாரிகளை நாட இயலாத போகும் என்றும் ஒருவருக்கு அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை சட்டவிரோதமாக அடைத்து வைக்கும் எண்ணத்தில் தாக்குதல். இது போன்ற சூழ்நிலைகளில் ஒருவர் தாக்குதலை நடத்தியவருக்கு எதிராக மரணத்தையோ அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏழாவதாக acid throwing. An act of throwing or administering. அப்ப அட்மினிஸ்டர் பண்றாங்க. அட்மினிஸ்டர் மீன்ஸ் ஊட்டி விடுதல், ஃபீட் பண்றாங்க. திராவத்தை வீசுவது அல்லது ஊட்டுவது அல்லது திராவத்தை வீசுவதற்கு முயற்சி அல்லது ஊட்டுவதற்கு முயற்சி ஆகிய இந்த செய்கைகளின் விளைவாக கொடுங்காயம் ஏற்படும் என்பதற்கான நியாயமான அச்ச உணர்வை ஏற்படுத்துவது. இதையெல்லாம் 3/2/2013 முதல் நடைமுறைக்கு வருது. அப்ப தற்காப்பு உரிமை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஆபத்தை உடனடியாக தடுப்பதற்கான அவசிய தேவையாக இருக்க வேண்டும். தற்காப்பு உரிமை உருவாக்கி கொண்டதாக இருத்தல் கூடாது. இத 1 by 1 பார்த்தாதான் சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். செக்ஷன் 100ல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, மரணத்தை ஏற்படுத்தும் என்ற நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல். ஏவுக்கும் பிக்கும் இடையில ஒரு சண்டை. ஏ என்ன பண்றாரு, வீட்டுல போயிட்டு ஒரு பெரிய நீட்ட ஒரு 3 அடி நீளமுள்ள ஒரு கொடுவாள் அல்லது ஒரு வீச்சருவாள் எடுத்துட்டு வந்து பி என்பவர் வெட்ட வராரு. ஏ என்பவர் இது மாதிரி நிறைய பேரை வெட்டி இருக்கிறாருன்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்க. அல்லது ஏ கண்டிப்பா வெட்டிட்டு வர, அந்த மாற்றமே கிடையாது, வேற வழியில துரத்துறாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, என் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லைன்னு துரத்துறாரு. அப்ப துரத்திட்டே ஓடுறாரு, ஒருத்தர் விரட்டுறாரு.
அல்லது வெட்ட வந்துட்டாரு, வெட்ட முயற்சி பண்ணிட்டாரு, எல்லாமே பண்றாரு, ஓங்கி வெட்டுறாரு. ஏ என்ற நபர் தன்னுடைய தலையை விளக்கிக்கிறார் அல்லது பதுங்கிறார், கீழே உட்கார்ந்துறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. பி என்பவர் மீண்டும் அவரை வெட்ட வராரு. அப்ப ஏ என்ன செய்யலாம்? பி என்பவருடைய கையை பிடிச்சு அவர் கையில் இருக்கிற அருவாளை வாங்கி பிடுங்கி, வாங்கி கிடையாது பிடுங்கி, அந்த பிஏ என்ன பண்ணலாம், வெட்டிடலாம். பி கையில் இருக்கக்கூடிய அருவாளை பிடுங்கி ஏ என்பவர் பிடுங்கி பிஏ வெட்டி கொலை செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம்? வேற வழியே கிடையாது சார், அவன் என்ன வெட்டிட்டான், நான் தப்பிச்சேன், இல்லைன்னா என்ன கொண்டுட்டு இருப்பேன், வேற வழி இல்ல, அவன் கையில இருக்கிற கத்தி பிடிங்க நான் அவனே கொண்டுட்டேன். டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். எதன் அடிப்படையில்? தனது உடலை தற்காத்துக் கொள்ளுகிறார். ஏ என்பவர் தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறார். இல்லைன்னா என் உடம்புல இருக்க கையை காலை, என் தலையோ என் கழுத்தை அவர் வெட்டிட்டு இருப்பார், நான் செத்து போயிட்டு இருப்பேன். ஏன் உடலை காப்பாத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தட் இஸ் பர்சனல் லிபர்ட்டி. அப்ப உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும் என்று சொன்னால், அந்த ஆபத்தை, தற்காப்புரிமை தனக்கு ஏற்படும் ஆபத்தை உடனடியாக தடுப்பதற்கான அவசிய தேவையாக இருக்க வேண்டும். அப்ப இன்ஸ்டன்ட் ஃபியர், அப்ரஹென்ஷன் இருக்கணும். இததான் சொல்றாங்க திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கேஸ் என்று ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. If there is failure of protection, if there is instant fear will be caused to you, உடனடி அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த இடத்தில் அவருக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப போதுமான பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தால் மட்டுமே தான் 506 ஐபிசி மேட் அவுட் ஆகும். திருச்செந்தூர் மேஜிஸ்ட்ரேட் கேஸ் வெரி ஃபேமஸ் கேஸ். அது 506 நடத்துகின்ற பொழுது சொல்றேன். கிரிமினல் இன்டிமிடேஷன், கொலை செய்வதாக அச்சுறுத்தல் அல்லது மிரட்டுதல். கொலை பண்றேன்னு சொல்லி மிரட்டுறான் சார், அப்ப 506 பார்ட் 1 போடுங்க. கையில ஏதோ ஆயுதத்தோட தாக்கணும், 506 பார்ட் 2 கேஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பெயிலபிளா இருந்து இப்ப நான் பெயிலபிளா மாறி போச்சு, அமெண்ட்மெண்ட் இரண்டாவதாக கொடுங்காயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நியாயமான அச்சம் இருக்கணும். விட்டா என் காலை அடிச்சு, என் காலை வெட்டிட்டு இருப்பான், இல்ல என் காலை அடிச்சு உடைச்சிட்டு இருப்பான், என் கையை உடைச்சிட்டு இருப்பான், என் மண்டையை உடைச்சிட்டு இருப்பாரு அவரே, வேற வழி இல்லை, நான் அவரை தாக்கிட்டேன், எதிர் தாக்குதல் பண்ணேன். இந்த கொடுங்காயம் என்று சொன்னாலே அண்டர் செக்ஷன் 319 ஹர்ட்ல 320ல 8 வகையான விஷயங்கள் சொல்றாங்க. நடந்து முடிந்த டெசிஜன் எக்ஸாம்ல ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஐபிசி டெக்ஸ்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயம். எப்படின்னா தீர்ப்பின் மூலமாக பிரீசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அடிப்படையில் கிரீவஸ் அற்று என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மருத்துவர் என்பவர் யார்? ஹூ இஸ் டாக்டர்? மருத்துவர் என்பவர் ஒரு எக்ஸ்பர்ட். அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி மருத்துவர் என்பவர் ஒரு எக்ஸ்பர்ட். அப்ப எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவரால் எழுதப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம், முதல்ல வந்த சட்டம் அதான், ஆக்ட் நம்பர் 1. இப்ப கொடுங்காயத்தை ஏற்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா விட்டு வந்தா என் காலை உடைச்சிட்டு இருப்பாருங்க, வேற வழியில, அதனால நான் அவரை அடிச்சுங்க, இது என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவதாக இந்த வன்புணர்ச்சி, பாலியல் பலாத்காரம் செய்யும் உட்கருத்துடன் தாக்குதல். ஒரு பெண் நடந்து போறாங்க, ஒரு ஆண் அவங்க வாயை பொத்தி யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அந்த பெண்மணியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறாரு. அப்ப அந்த பெண்ணை என்ன செய்யலாம்? கை கீழே என்ன கிடக்குதோ, கல்லு இருந்தாலும் சரி, ஒரு தடி இருந்தாலும், குச்சி இருந்தாலும், ஒரு இரும்பு பைப்பு, கத்தி, எது கிடந்தாலும் சரி, எடுத்து அந்த ஆண் மகனை வெட்டி வீழ்த்தலாமன்னா தாராளமா வெட்டி கொண்டுடலாம். அந்த பெண்ணை தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியவே முடியாது. ஏன்னா செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 அதுக்கு கை கொடுக்கும். என்னுடைய கற்பிற்கு மானபங்கம் இவரால் ஏற்பட்டது, பங்க விளைவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டது, வேற வழி இல்லை, என் கற்பை காப்பாத்திக்கணும், என் உடலை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தற்காப்பு உரிமை எனக்கு இருக்கிறது. இந்திய தண்டனை சட்டத்துல செக்ஷன் 100ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு, வேற வழி இல்ல, நான் அவரை அடிச்சு கொண்டுட்டேன், இல்லைன்னா என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணிருப்பாரு. இதற்கு பெஸ்டான கேஸ் லாஸ் இருக்கு.
அஸ்ரா கார்க் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஒரு அம்மா நேரடியா வர்றாங்க, ஒரு அருவாமனை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு விசாரிக்கிறாங்க, என் கணவர் அடிச்சு கொண்டுட்டேன், இந்த அருவாமனையில வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் விசாரிக்கிறாங்க. நானும் என் கணவர் என் மகள் படுத்துட்டு இருந்தோம். குடி போதையில என் கணவர் என் மகளை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. நான் எவ்வளவோ மன்றாடி பார்த்தேன், போராடி பார்த்தேன், தடுத்து பார்த்தேன், முடியல. வேற வழியே இல்ல. இருந்த அருவாமனை எடுத்து அவர் கழுத்தை வெட்டிட்டாங்க. உடனே அந்த ஐபிஎஸ் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 படி அந்த அம்மாவை நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அண்டர் செக்ஷன் 100 சப்செக்ஷன் 100 கிளாஸ் 3 ஆஃப் ஐபிஎஸ் படி எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு அனுப்புறாங்க. அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிஎஸ் படி ஃபைனல் ரிப்போர்ட் என்றாலும் சார்ஜ் ஷீட் என்றாலும் தமிழ்ல நம்ம குற்றப்பத்திரிகைன்னு சொல்றோம், எல்லாம் 3 ஒரே அர்த்தம் தான். இதை பார்த்த நீதிமன்றம் கண்டனத்தை முதலில் பதிவு செய்தது. ஒருவரை விடுதலை செய்வது என்பதும் ஒருவரை தண்டிப்பது என்பதும் அது நீதிமுறையில் செய்ய வேண்டும், குறிப்பாக நீதிமன்றம் தான் செய்ய வேண்டுமே ஒழிய நீங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை முதல்ல பதிவு பண்றாங்க ஹைகோர்ட். அதன் பிறகு அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சின்ன பாராட்டு. நீங்க செய்ததெல்லாம் கரெக்ட், ஆனா அந்த வேலை செய்ய வேண்டியது ஜுடிஷியரி தான், நீங்க செய்யக்கூடாது. பரவாயில்ல, சட்டத்தை நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பாராட்டு அவருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு கற்பழிப்பு ஏற்படுத்துறாங்க, ஒரு பாலியல் பலாத்காரத்தை ஏற்படுத்துறாங்க. வேற வழியே இல்ல. அந்த பெண் என்ன பண்றாங்க, கையில கிடைக்கிற ஆயுதத்தை கொண்டு அந்த ஆண் நபரை தாக்கி அந்த தாக்குதல் மூலமாக அந்த ஆண் நபர் இறந்து விட்டால், அப்ப அந்த ஆண் நபர் மேல் பர்சன் இறந்து விட்டால் அண்டர் செக்ஷன் 302 ஐபிஎஸ் படி அந்த பெண்ணை தண்டிக்க முடியுமா? முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பெண் தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தற்காப்புரிமையை பயன்படுத்தி அந்த ஆணை கொலை செய்து விட்டார். எனவே அது கொலை கிடையாது. அண்டர் செக்ஷன் 100 கிளாஸ் 3 ஆஃப் ஐபிஎஸ் படி அந்த பெண்மணியை தண்டிக்க முடியாது. அது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், பிரைவேட் டிஃபென்ஸ் தான். நான்காவதாக, இயற்கைக்கு மாறாக காம இச்சையை திருப்தி செய்து கொள்ளும் எண்ணத்துடன் ஒரு தாக்குதல். சில நேரங்கள்ல ஜெயில் விசிட் போறவங்க யாராவது அட்வொகேட்ஸ் நம்ம குரூப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பல வருடங்கள் சில பேர் ஜெயில இருப்பாங்க. சின்ன வயசுல உள்ள போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு பெரிய தவறை செய்தது, ஒரு ஹீனஸ் அஃபென்ஸ், பெரும் குற்றத்தை, ஒரு ஃபெலோனி செய்துட்டு உள்ள போயிருப்பாங்க. மன ரீதியா கட்டுப்படும், உடல் ரீதியா நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. அதிகபட்சம் 15 days ஒன்ஸ். நம்முடைய பாடி அப்படிதான் இயற்கை உருவாக்கி இருக்கிறது, கடவுள் உருவாக்கி இருக்காரு. கடவுளை நம்பாதவங்க இயற்கை. அந்தந்த சுரப்பிகளும் அந்தந்த நேரத்தில் தன்னுடைய பணிகளை சரியாக செய்யும். கிளான்ஸ், அத்தனை கிளான்ஸ் இருக்குது நம்ம பாடியில. அது பிட்யூட்டரி சுரப்பியா இருக்கலாம், உமிழ்நீர் சுரப்பியா இருக்கலாம், தைராய்டு சுரப்பியா இருக்கலாம், உமிழ்நீர் சுரப்பியா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய ஃபங்க்ஷனை சரியா செய்யும். இது போன்ற சூழ்நிலையில தனிமையில இருக்கிறவங்க அல்லது வேற ஒரு தவறான எண்ணம் கொண்ட ஒரு நபர், ஒரு ஆண் இன்னொரு ஆணை இயற்கைக்கு முரணான வகையில் செயல்படும்படி, நடந்து கொள்ளும்படி, தமக்கு ஒத்துழைப்பு செய்யும்படி அல்லது தான் சொல்லும்படி தாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவரை கம்பல் பண்றாரு. வேற வழியே கிடையாது. ஏ என்றவர் பி என்பவர் அந்த மாதிரி கம்பல் பண்றாரு. பிக்கு வேற வழியே கிடையாது. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துறாரு, இது எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்றாரு, அதை மீறி கம்பல் பண்ணி இந்த மாதிரி நடக்கிறார். வேற வழியே இல்லை. யார் அவ்வாறு தவறாக நடக்கிறாரோ அந்த நபரை அடிச்சு கொலை பண்ணிடலாமான்னா தாராளமா கொலை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி சார், ஐபிஎஸ்ல செக்ஷன் 100 கிளாஸ் 4ல அந்த மாதிரி சொல்றாங்களே, இப்பதான் அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்காங்களே. அண்டர் செக்ஷன் 377 ஐபிசி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. இப்ப பொருந்துமானா பொருந்தும். அது அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருந்தாலும் அது பொருந்தும். ஐபிசி செக்ஷன் 100 கிளாஸ் 4ல சொன்ன செல்ஃப் டிஃபென்ஸ், பிரைவேட் டிஃபென்ஸ் பாதிக்குமானா பாதிக்கவே பாதிக்காது.
377 அது அன்கான்ஸ்டிடியூஷனல். யாரையும் யாருக்கு எதிராகவும் இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. அந்த விஷயத்தை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுதான் இருக்கிறாங்க. நல்லா உள்ள டீப்பா படிச்சுன்னா அந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எடுத்தவொடனே யாரா இருந்தாலும் சரி கோர்ட் உடனே குறை சொல்லிடுவாங்க. அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சார் தெரியும் அதனுடைய கஷ்டம், வலி, வேதனை. அது எவ்வளவு பெரிய ஹார்ட் சீட் தெரியுங்களா? நொடி பொழுதுல குறை சொல்லிடுறது. கோர்ட் சரியில்லை, ஜட்ஜி சரியில்லை, தீர்ப்பு சரியில்லை, அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லவே கூடாது சார். நம்ம வாயிலிருந்து புகழ்ச்சி தான் வரணுமே தவிர இகழ்ச்சி வரவே கூடாது. குறையே கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு மன வியாதி சார். அது யார் எது செய்தாலும் அதுல குறையே கண்டுபிடிக்கிறதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு மன வியாதி. இப்ப நம்ம வீடு கட்டுறோம், 10 பாண்டு சிமெண்ட், 10 பாண்டு மணல் எல்லாம் பண்றோம், கலவை கலந்துதான் கட்டுறோம். 10 பாண்டு சிமெண்ட்டும் 10 பாண்டு மணலையும் நம்ம சரியா பயன்படுத்துறோமா? அதுல ஒரு 1/4 பாண்டு 1/2 பாண்டு கீழே சிந்துதா இல்லைங்களா? கீழே வேஸ்ட் ஆகுதா இல்லைங்களா? அப்ப அந்த வேஸ்ட் ஆகுறதெல்லாம் ஒரு குறையா எடுத்துட்டே இருந்தா எந்த கொத்தனார் வீடை வந்து கரெக்டா கட்டுவாங்க? எந்த வேலை செஞ்சாலும் இந்த மனுஷன் குறைய சொல்லிட்டு இருக்காரு, இவர் வீட்டுக்கு இனிமேல் நம்மளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம வேலைக்கே போக கூடாது, இப்படித்தான் நினைப்பாங்க. பாசிட்டிவ் பாருங்க, 99% செய்த நன்மையை பாருங்க, 1% இருக்கக்கூடிய குறைய பார்க்காதீங்க. கோர்ட்டை விமர்சனம் பண்ணாதீங்க சார். 5வதாக ஒரு பிள்ளை பிடிக்கிறாங்க அல்லது ஆள் கடத்துறாங்க. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த பிள்ளை பிடித்தல் இருக்கு பாருங்க. இந்த பிள்ளை பிடித்தல் என்பது கிட்னாப்பிங்னா என்ன, அப்டக்ஷன்னா என்ன? குழந்தையை கடத்தல் 359ல சொல்றாங்க. கிட்னாப்பிங் குழந்தையை கடத்துதல் 2 வகை. ஒண்ணு இந்தியாவில இருந்து குழந்தையை கடத்துவாங்க, இன்னொன்று சட்டப்பூர்வமான ஒரு கார்டியன் காப்பாளரிடமிருந்து ஒரு குழந்தையை கடத்துவாங்க. 359ல சொல்றாங்க கிட்னாப்பிங்னா என்ன, குழந்தையை கடத்த. குழந்தைனா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு தண்டனை 363ல சொல்றாங்க. குழந்தையை கடத்துவதற்கான தண்டனை 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். பணத்துக்காக குழந்தையை கடத்துவாங்க, கொலை செய்யறதுக்காக குழந்தையை கடத்துவாங்க. கொலை செய்யறதுக்காக கடத்துறாங்கன்னா 364, பிச்சை எடுக்கிறதுக்காக கடத்துறாங்களா 363 கேபிட்டல் ஏ, 364 கேபிட்டல் ஏ ஒன்னு இருக்கு சார். ransom, kidnapping for ransom. அப்ப 363. 359ல சொல்றாங்க பிள்ளை பிடித்தல்னா என்ன, குழந்தை கடத்துதல்லாம் என்னன்னு சொல்றாங்க, கிட்னாப்பிங்னா என்னன்னு சொல்றாங்க. 362ல சொல்றாங்க அப்டக்ஷன்னா என்னன்னு சொல்றாங்க. இந்த 2 செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க ஜுடிஷியல் எக்ஸாம்ல. குழந்தையை கடத்துறாங்கன்னா என்ன வயசு, ஆணாக இருந்தால் என்ன வயது, பெண்ணாக இருந்தால் என்ன வயது, அதை போல அப்டக்ஷன்ல எது பொருந்தும்? இந்த கேள்விதான் சார் கேக்குறாங்க. யாராவது சாட்ல போட முடியுங்களா அப்டக்ஷன் அண்ட் கிட்னாப்பிங் இதற்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லி? எந்த வயசு வரை உள்ளவங்க குழந்தை, அது ஆணா இருந்தால் என்ன வயசு, பெண்ணாக இருந்தால் என்ன வயசு? இந்த வயசை தான் சார் கேள்வியே கேட்கறாங்க ஜுடிஷியல் எக்ஸாம்ல. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா போதும். இப்ப குழந்தை கடத்துறாங்க, வேற வழியே இல்லை, என் பிள்ளையை கடத்திட்டு ஓடுறாங்க, எனக்கு வேற வழி கிடையாது. அப்ப நான் என்ன செய்யணும்? என் பிள்ளையை மீட்டெடுப்பதற்காக யார் கடத்துறாரோ அந்த நபரை நம்ம வந்து அடிச்சே கொள்ளலாம். அப்ப அது பிரைவேட் டிஃபென்ஸ்னா பிரைவேட் டிஃபென்ஸ் தான். அல்லது ஆளை கடத்துறாரு, 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை கடத்துறாரு, யார் கடத்திட்டு போறாரோ அந்த நபரை அடிச்சே கொள்ளலாம்னா தாராளமா கொள்ளலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 5வது விஷயம் தான் இது. அப்ப ஒரு விடுதலை இருக்கிறது. அந்த விடுதலையை பொறுத்து அந்த விடுதலைக்கு ஒரு பொது அதிகாரிகளை நம்மளால போயிட்டு அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பொது அதிகாரிகள் வந்து நம்மளால அப்ரோச் பண்ணி விடுதலை ஆக முடியாது அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகின்ற பொழுது அந்த அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை சட்ட விரோதமாக அடைத்து வைக்கும் எண்ணத்தில் ஒரு தாக்குதல். விட்டாதானே போயிட்டு சூப்பரண்டிட்ட பார்த்து மனு கொடுத்து நன்னடத்தின் அடிப்படையில் வெளியில போலான்னு நினைக்கிறீங்க. இதே ஜெயில கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஜெயிலர் அல்ல ஜெயில இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஊழியர் அடிச்சு அவர் ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்காரு.
அந்த நேரத்தில் அந்த அக்யூஸ்ட் என்ன செய்யலாம்? அந்த நபரை அடிக்கலாம், அல்லது ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு, அதே ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க, வேலை செய்யறது ரூம்ல போட்டு கட்டி போட்டு வைக்கிறது, வெளியில விட்டா நீ தப்பிச்சிருவே. அப்ப இது மாதிரி சூழ்நிலை அவர் என்ன செய்யலாம்? அந்த நபர் அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கலாம். தப்பிக்கின்ற பொழுது யார் தடுக்க வராரோ அந்த நபரை அடிச்சு தூக்கி போட்டு வந்துடலாம். அது கொலை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதற்கும் அது பொருந்தும். அப்படியே விடுதலைக்கு ஒரு பொது அதிகாரிகளை நாட இயலாத பொழுது, ஒரு ஜெயில் சூப்பரண்ட மீட் பண்ண முடியல, ஒரே ரூம்ல போட்டு வேற ஒரு அதிகாரி என்ன பண்ண அடிச்சு அவரை அடைச்சு வச்சிருக்காரு, கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காரு. இவர் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜெயில் சூப்பரண்ட பார்த்து ஒரு மனு கொடுத்து நம்ம விடுதலை ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான அச்சம் இருக்கணும். அந்த சூழ்நிலையில் அவரை சட்ட விரோதமாக அடைத்து வைக்கும் எண்ணத்தில் ஒரு தாக்குதல், இது போன்ற சூழ்நிலைகளில் ஒருவர் தாக்குதலை நடத்தியவருக்கு எதிராக மரணத்தையோ அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். போலீஸ் அண்ட் ஜெயில் இதுக்கெல்லாம் பொருந்தும். இவனை இதே ரூம்ல பிடிச்சு மேல பிடிச்சு போட்டு வைங்க, அங்கதானே டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம், அதே இடத்துல வைங்க, விட்டா அவன் வெளில போயிடுவான். வெளில போனானா எஸ்பி பார்ப்பான், டிஎஸ்பி பார்ப்பான், அல்லது கோர்ட்டுக்கு போவான், நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவான். இவனை வெளியிலே விடக்கூடாது, போட்டு அடிங்க, அங்க உள்ளே வைங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் மேல தனி ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் விடுதலை செய்யணும், இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாரு அந்த அக்யூஸ்ட். ஆனா விடுதலை ஆவதற்கு வழி ஏற்படுத்தல அந்த அதிகாரி, அவர் அடிக்கிறாரு, அதே ரூம்ல போட்டு வச்சிருக்காரு. அப்ப தன்னுடைய விடுதலை குறித்து பொது ஊழியரிடம், மேல் அதிகாரியிடம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் செய்யறாங்க. டிஎஸ்பி பார்க்க முடியாத அளவுக்கு ரூம்ல போட்டு கட்டி போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அங்கே வச்சிருக்காங்க. டிஎஸ்பி பார்க்க முடியல, அல்லது எஸ்பி மீட் பண்ண முடியல, பொது ஊழியரை வந்து சந்திக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய விடுதலை, அவங்களை மீட் பண்ணாதானே விடுதலை ஆக முடியும். ஜெயில் சூப்பரண்ட இவரை வந்து மீட் பண்ணாதானே இந்த அக்யூஸ் வந்து அங்கிருந்து வெளில வர முடியும். அப்ப ஜெயில் சூப்பரண்ட மீட் பண்ணுவதற்கே தடைப்படுத்துறாங்க, எஸ்பியை மீட் பண்ணுவதற்கு தடைப்படுத்துறாங்க. அந்த ஆளை போட்டு ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு அங்கேயே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடி வாங்குறாரு இல்லைங்களா, அவர் என்ன செய்யலாம்னா, யார் தன்னை அடிக்கிறாரோ, தனது விடுதலைக்கு எதிராக யார் குறுக்கே நிற்கிறாரோ அந்த நபரை வந்து அடிக்கலாம், கொடுங்காயம் ஏற்படுத்தலாம், அல்லது கொலையே பண்ணலாம். அதுக்கு தப்பே கிடையாது. அப்ப தமது விடுதலைக்கு பொது எதிரிகளை, பொது அதிகாரிகளை நாட இயலாத போகும் பொழுது, அதுதான் சொல்றாங்க, an assault with the intention of wrongfully confining a person, சட்டத்துக்கு விரோதமா cause him to apprehend that he will be unable to have recourse to the public authorities for this release. அடிக்கலாம்னா தாராளமா அடிக்கலாம், அவரை அந்த நபரை வந்து எடுத்து அடிக்கலாம், அவருக்கு அவர் உயிரே எடுத்துடலாம், அவரை கொலையே செய்து விடலாம், அல்லது அவருக்கு கைய காலையும் உடைச்சிடலாம், கொடுங்காயம் ஏற்படுத்தலாம். முடியுமானா முடியும். இது பிரைவேட் டிஃபென்ஸ்ல வருமானா தாராளமா வரும். என்ன ஒரு ரூம்ல கட்டி போட்டு என்ன அடிச்சாங்க, என்ன விடுதலை, நான் என்னுடைய விடுதலை குறித்து பொது அதிகாரியை சந்திப்பதற்கு இவங்க ஏற்பாடு பண்ணல, தடுத்துட்டே இருந்தாங்க, என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்ல, என்ன போட்டு ரொம்ப அடிச்சாங்க, அடின்னு அடிச்சாங்க, வேற வழி இல்லை, நான் அவங்களை அடிச்சு கொண்டுட்டேன், நான் அவங்களை அடிச்சு கை காலை உடைச்சிட்டேன், இது என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி பிரைவேட் டிஃபென்ஸை கிளைம் பண்ண முடியுமானா தாராளமா கிளைம் பண்ணலாம். ஏழாவதாக, அந்த திராவகம் இருக்கு, ஆசிட். அந்த ஆசிடை பொறுத்தவரை, ஆசிட் மீன்ஸ் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். இதான் ஐபிஎஸ்ல சொல்லப்பட்ட விஷயம், இதுதான் ஆபரேட்டிவ் வேர்டு. கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். கரோசிவ் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் அரித்து எடுக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அப்படியே அரிக்கும், நம்ம கையை அரிச்சு அதே தன்னால நம்ம தசை என்ன பண்ணும், மெல்ட் ஆயிக்கணும், அல்லது காயமாய்க்கணும், புண்ணாய்க்கணும், அல்லது நம்ம எலும்பை கூட உருக வச்சிடும். அப்ப அரித்து எடுக்கக்கூடிய பொருள் அதுதான் ஆசிட், கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். ஆசிட் மீன்ஸ் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். அப்ப அந்த ஆசிடை வந்து உன் மேல வீசிடுவேன், அல்லது வாயில ஊத்துனா அவ்வளவுதான். அப்ப அந்த ஆசிடை வீசுவதற்கு முயற்சி செய்தாலும், அல்லது அந்த ஆசிடை வாயில் ஊட்டுவதற்கு முயற்சி செய்தாலும், அல்லது அந்த திராவத்தை வீசினாலும், திராவத்தை ஒருவருக்கு ஊட்டினாலும் அது குற்றம். இது போன்ற சூழ்நிலையில்
யாரு அக்ரிவ்டு பர்சனோ அவங்க என்ன செய்யலாம்? யாரு ஆசிட் வீசுறதுக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களை அடிச்சே கொண்டு வரலாம். ஏ என்ற ஒரு கல்லூரி மாணவர் பி என்ற ஒரு மாணவி கிட்ட போயிட்டு நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த கேர்ள் என்ன பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் நாட்டம் கிடையாது, நான் படிக்கணும்னு சொல்றாங்க. அல்லது உங்கள் மீது எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வேறு ஒருவர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எங்க வீட்டுல சொல்றவங்க தான் நான் திருமணம் செய்யணும்னு சொல்லலாம். சில நபர்கள் இருக்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப வம்படிப்பாங்க, வாலண்டரி ஏதாவது பண்ணுவாங்க, ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல முடியாதுன்னு சொன்ன பிறகு ஒரு பாலித்தீன் கவர்ல என்ன பண்ண, ஒயிட் கவர்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து இது ஆசிட் முகத்துல ஊத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அல்லது உண்மையிலே ஆசிட கொண்டு வந்து முகத்துல வீசிடுவாங்க. அல்லது ஆசிட வீசுவாங்க, யதார்த்தமா அந்த பெண்ணு பார்த்துட்டு கீழே குனிஞ்சிருவாங்க, விலகி போயிடுவாங்க. ஆசிட் கீழே விழுந்து கீழே இருக்கக்கூடிய புற்கள் எல்லாம் கருகி போய்விடும். அப்ப அங்க முயற்சி நடந்திருக்கு, அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க ஐபிஎஸ்ல? அண்டர் செக்ஷன் 326 கேபிட்டல் ஏவுல கேஸ் போடுறாங்கன்னா, ஆசிட் ஊத்திட்டீங்கன்னு சொன்னா கேபிட்டல் ஏ. ஆசிட் ஊத்த நீங்க முயற்சி பண்றீங்க, அட்டெம்ப்ட் டு த்ரோவிங் ஆசிட் அப்படின்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 326 B கேஸ் போடுவாங்க. அதை போல ஆசிடை ஊட்டி விடுவேன், வாயில ஊட்டி விடுவேன், ஃபீட் பண்ணுவேன் அல்லது அட்மினிஸ்டர் பண்ணுவேன். அட்மினிஸ்டரிங் தி ஆசிட் அட்டெம்ப்ட் இருந்தாலும் அட்மினிஸ்டர் பண்ணாலும் அஃபென்ஸ் தான். இது போன்ற காரியங்களில் எந்த ஆண்மகன் ஈடுபட்டாலும் அந்த ஆண்மகனை அந்த பெண் அடித்தே கொலை செய்யலாம். அந்த பெண்ணுக்கு தற்காப்பு உரிமை இருக்கிறது. காரணம், தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது. இததான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 100ல முதல் விஷயமா அங்கதான் சொல்றாங்க. 100 டைட்டில் பாருங்க, when the right of private defense of the body extends to causing death. உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கலாம்? இந்த 7 விஷயங்களும் இந்த 7வதா சொல்ல ஆசிட் 326 கேபிட்டல் ஏ. ஆசிட் ஊற்றுவதற்கு நீங்கள் முயற்சி பண்றீங்க. அப்ப 326 கேபிட்டல் B தான் என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 326 ஏல கேஸ் போடுறாங்கன்னா 10 வருஷம் குறையக்கூடாது, நாட் லெஸ் than 10 years. 10 ஆண்டுகளுக்கு குறையாத, ஆனால் லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட். குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட். அது மட்டும் இல்ல, 10 லட்சம் வரல உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயமான மருத்துவ செலவை நீங்க சிகிச்சை வழங்கணும். அந்த அபராதத்தை அந்த திராவக வீச்சால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு அப்படியே கொடுக்கணும், சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கணும். இதுவே 326 B கேஸ் போடுறாங்க, தன்னிச்சையாக திராவகத்தை வீசுவது அல்லது வீசுவதற்கு முயற்சி செய்வது. 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை, ஆனால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இப்ப தற்காப்பு உரிமை தனக்கு ஏற்படும் ஆபத்தை உடனடியாக தடுப்பதற்கான அவசிய தேவையாக இருக்க வேண்டும். AIR 1988 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 83. AIR 1988 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 83. ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, பிரச்சனைக்குரிய ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை அவர் தான் வச்சிருக்காரு. அப்ப பிரச்சனைக்குரிய நிலத்தை யார் வச்சிருக்காரோ அவரை வெளியேற்றும் சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, கொடிய ஆயுதங்கள், டெட்லி வெப்பன்ஸ், டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அடிக்கிறார். அடிச்சு வெளியேற்றாரு, ஆள் இறந்து போயிட்டாங்க. அக்யூஸ் மேல 302 கேஸ் போடுறாங்க. போட முடியுமானா போடலாம். அவன் ராங்ஃபுல் பொசஷன்ல இருந்தாலும் கூட அவன் கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனா இந்த அக்யூஸ் பிளான் பண்ணி ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு அங்க பிரச்சனை பண்றாருன்னு சொன்னா அவரை விட்டுற முடியுமா? ஒரு ஆளை அடிச்சு கொண்டுட்டானே விட்டுற முடியுமா? முடியாது. அப்ப அண்டர் செக்ஷன் 304 பார்ட் 1 அண்ட் ரெட் வித் 34 IPC படி அவரை தண்டிக்கலாம்னா தாராளமா தண்டிக்கலாம். நைட்ல சில நேரங்களில் போலீஸ் என்ன பண்றாங்க, சில பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க.
பொதுமக்கள் அந்த ஜீப்பு பின்னாடியே ஓடுவாங்க, வேன் பின்னாடியே போவாங்க. இந்த வழக்கில் என்னன்னா, இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், இரவு நேரத்தில் சில பேரை போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் பாத்தீங்கன்னா இல்லீகல் அரெஸ்ட், சட்டவிரோதமான அரெஸ்ட். அப்ப அந்த கிராம மக்கள் வந்து அந்த ஜீப்பை பின்தொடர்ந்து போறாங்க. உடனே அந்த ஜீப்ல இருந்த போலீஸ் ஆபீசர் துப்பாக்கியெல்லாம் அந்த பொதுமக்களை நோக்கி சுடுறாரு. பொதுமக்கள் வந்து ஏங்க வந்து சட்டவிரோதமா நீங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறீங்க, இல்லீகல் அரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, அந்த ஜீப் பின்னாடி போறாங்க. ஆனா ஜீப்ல இருந்த போலீஸும் துப்பாக்கியில சுடுறாரு. உடனே பொதுமக்கள்லாம் அந்த ஜீப்பை கேரோ பண்ணி உள்ள இருந்த போலீஸ அடிச்சு போடுறாங்க. உடனே பொதுமக்கள் மீது கேஸ் போடுறாங்க. அரசு ஊழியரை நீங்கள் பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டீர்கள், அரசு ஊழியரை கொலை செய்து விட்டீர்கள் சொல்லி. இதை விசாரித்த நீதிமன்றம் அந்த அரெஸ்ட் முதலில் இல்லீகல் அரெஸ்ட், இரண்டாவது இரவு நேரங்கள்ல நடந்திருக்கு, மூன்றாவது அந்த அரெஸ்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பொதுமக்கள் ஓடி வந்திருக்காங்க. பொதுமக்கள் கையில எதுவுமே கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. இது போன்ற சூழ்நிலையில் ஒரு போலீஸ் ஆபீசர் துப்பாக்கியால சொல்றாரு அவங்க பப்ளிக்க பார்த்து. அப்ப பப்ளிக் தன்னுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த போலீஸ் ஜீப்பை மறிச்சு அந்த உள்ளே இருந்த போலீஸ் ஆபீசர் அடிச்சே கொண்டுட்டாங்க. இது பிரைவேட் டிஃபென்ஸ் தான். எனவே பொதுமக்களை தண்டிக்க முடியாது. AIR 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1652. AIR 1987 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1652 under section 101. தற்காப்பு உரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கு எதையும் உண்டாக்கும் அளவுக்கு நீடிக்கும். When such right extends to causing any harm other than death. தற்காப்பு உரிமை மரணத்தை தவிர வேற எந்த விளைவும் ஏற்படுத்தும் அர்த்தம். இப்ப இந்த 101ல சொல்றாங்க. இந்த பிரைவேட் டிஃபென்ஸை பொறுத்தவரை எட்டாவதா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி டு காஸ் எனி ஹார்ம் அதர் than death under section 101. இப்ப 101 applies to cases not covered by section 100 and provides exercise of the right of private defense of body to cause any harm short of death. குற்றம் முந்திய பிரிவில் விவரிக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் எதுவும் சேர்ந்ததாக இல்லாத பொழுது. அப்ப செக்ஷன் 100ல 8 விஷயத்த சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட்ல 7 இருக்கும், 8வது விஷயத்த தனியா பிரிச்சிருக்கோம். ஒன்று wrongful confinement, இன்னொன்று giving or administering acid or throwing acid or attempt to throw acid, attempt to administer the acid, இத தனியா பிரிச்சிருக்கோம். அப்ப செக்ஷன் 100ல சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர ஒரு தற்காப்புரிமை மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்கவே நீடிக்காது. ஆனால் தாக்குபவருக்கு மரணம் அல்லாத வேறு தீங்கை விளைவிக்கும் அளவுக்கு ஆனா செக்ஷன் 99ல சொல்லப்பட்ட வரையறைக்கு உட்பட்டே இருக்கும். அப்ப 99ல சொல்லப்பட்டதுதான் 101. 99ல என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு தற்காப்புரிமை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேல நீங்க வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. கையால் அடிக்கிறாங்கன்னா நீங்களும் கையால் அடிங்க. அவர் கையால் அடிச்சுன்றதுக்காக நீங்க கத்தியால போய் அவரை வெட்டி கொலை பண்ணிட்டு இது வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க முடியாது. அப்ப 101ல சொல்றாங்க, செக்ஷன் 100ல சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் எதுவோ அந்த விஷயங்களை பொறுத்து செக்ஷன் 99 ஐபிஎஸ்ல சொன்ன அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், தற்காப்புரிமை பயன்படுத்த முடியும். அதற்கு உட்பட்டு தான் இருக்கணும். இதான் லிமிட். செக்ஷன் 102 உடலை பொறுத்த தற்காப்பு உரிமைகள் தொடக்கமும் தொடர்ச்சியும். Commencement and continuance of the right of private defense of the body. ஒரு குற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்காவிட்டாலும் கூட அந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு முயற்சியிலிருந்து அல்லது செய்ய போவதாக சொல்லும் அச்சுறுத்தலிலிருந்து உடலுக்கு அபாயம் ஏற்படும் என்று நியாயமான அச்சம் எழுகின்ற உடனேயே உடலை பொறுத்த தற்காப்பு உரிமை தொடங்குகிறது. அப்ப உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்றக்கூடிய ஒரு அத்தகைய அச்சம் தொடர்ந்து இருந்து வரும் வரை அது தொடர்ந்து இருக்கும்.
102ல என்ன சொல்றாங்க? இன்ஸ்டன்ட் ஃபியர் இருக்கணும். இப்ப right of private defense of the body commences as soon as the reasonable apprehension of danger to the body arises from an attempt or threat to commit the offense, though the offense may not have been committed and it continues as long as apprehension of dangers to the body continues. உடனே கண்டிப்பா கொண்டுருவாங்க. அந்த நேரத்துல தான் இதுக்கான கேஸ்லாஸ் தான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு அக்யூஸ்ட மடக்கி பிடிக்கிறார். அவரே ஒரு குதிரை வண்டியில வராரு. அந்த அக்யூஸ்ட போலீஸ் கை கட்டினவனே நிறுத்தல. அக்யூஸ்ட் வேகமா ஓட்டுறாரு. அவர் மோத வர மாதிரி வராரு. போலீஸ் விலகி அதன் பிறகு போலீஸ் பின்தொடர்றாரு. பின்தொடர்ந்து அந்த வண்டி காற்று இருக்கு பாருங்க, கட்ட வண்டி, காற்று, CART, காற்றுனா கட்ட வண்டின்னு அர்த்தம் தமிழ்ல. அந்த காற்றை CAR, கார்னா தேர்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மகிழுந்துன்னு அர்த்தம். ஒரு அம்பாசடர் கார், அம்பாசடர் கார் என்பது அம்பாசடர் என்று சொன்னால் ராஜதூதன், ராஜதூதன் மகிழுந்துன்னு அர்த்தம். இதுல அம்பாசடர் நோவான்னு ஒரு கார் போட்டாங்க, தரமான கார். புல்லட்ல எப்படி என்ஃபீல்டு புல்லட்டோ, கார்ல அம்பாசடர், டிராக்டர்ல ஹிந்துஸ்தான், இந்த மாதிரி சில வாகனங்கள்லாம் தரமான வாகனங்கள். அம்பாசடர் நோவான்னு ஒண்ணு போட்டாங்க. அது என்னங்க நோவா? நோவா அவர்களால் செய்யப்பட்ட பேழை இன்றைக்கு அந்த மாதிரி தரமான ஒரு காருன்னு அர்த்தம் அம்பாசடர் நோவான்னு. இந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பேழையில இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான தரமான பேழை, which was made by Noah. அதனால்தான் அந்த பேர் அந்த காருக்கு வச்சிருக்காங்க. ரைட். எனவே இந்த தற்காப்பு உரிமைகளை பொறுத்தவரை செக்ஷன் 102 IPC பொறுத்தவரை அந்த குற்றத்தை செய்வதற்காக ஒரு குற்ற முயற்சியில் இருந்தோ அல்லது செய்ய போவதாக சொல்லுகின்ற அச்சத்தில் இருந்தோ உடனடியாக, அப்ப அந்த கட்ட வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு, குதிரை வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு, போலீஸ் மறிக்கிறாரு, அதை மீறி அவர் வேகமா போறாரு. போலீஸ் ஆபீசர் பின்னாடியே ஓடி என்ன பண்றாரு, அந்த கட்ட வண்டியை பிடிச்சு மேல ஏறுறாரு. உடனே அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ண, குதிரையை தாறுமாறா ஓட்டுறாரு, பள்ளம் படுகொடி எல்லாம் ஓட்டுறாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் தனது பிடியிலிருந்து தளர்வு ஏற்பட்டு கீழே விழுந்து அவர் இறந்து போயிட்டார். இந்த அக்யூஸ்ட் மேல என்ன சார்ஜ் பண்றாங்க, அதை விசாரித்த நீதிமன்றம் பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்க, அந்த வழக்கு எப்பொழுது அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வண்டியை பிடிச்சு ஏறினாரோ அந்த நிமிடத்திலிருந்து, அந்த நொடி பொழுதிலிருந்து அவருக்கு மரணம் விளைவிக்கும் என்ற உட்கருத்து அந்த ரைடர் ஆஃப் த ஹார்ஸ் அந்த அக்யூஸ்டுக்கு வந்துடுச்சு, ஏற்பட்டு விட்டது. எனவே அவருக்கு 302 தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு பிரிவி கவுன்சில் கொடுத்தாங்க தீர்ப்பு. அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. செக்ஷன் 102 ஆஃப் ஐபிசில ஒரு குற்றம் ஒன்று செய்யப்பட்டிருந்தாலும் கூட அல்லது செய்யாம இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு குற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்காவிட்டாலும் கூட, குற்றமே நடக்கல இருந்தாலும் கூட, அப்ப என்றாலும் கூட அந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு முயற்சியில் இருந்தோ அல்லது செய்ய போவதாக சொல்லும் ஒரு அச்சத்தில் இருந்தோ, உன்னை கொலை பண்ற பாரு அப்படின்னு சொல்றாங்க, அந்த நேரத்துல ஒண்ணு பயம் வந்து போச்சுன்னு அர்த்தம். மிரட்டினாலும் செய்ய போவதாக சொல்லும் அச்சுறுத்தி பயமுறுத்துறாங்க. அதிலிருந்து உடலுக்கு அபாயம் ஏற்படுகின்ற நியாயமான அச்சம் எழுகின்ற உடனே உடலை பொறுத்து தற்காப்பு உரிமை தொடங்குகிறது. உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வெட்ட கிட்ட வராரு, அப்ப அந்த நிமிஷத்துல இருந்து தற்காப்பு உரிமை ஸ்டார்ட் ஆகும். அப்ப உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்னும் அத்தகைய அச்சம் தொடர்ந்து இருந்து வரும் வரை, அப்ப தொடர்ந்து இருந்து வரும் வரை அந்த தற்காப்பு உரிமை தொடரும். இதுதான் அண்டர் செக்ஷன் 102. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம். இந்த 102க்கு ஒரே ஒரு கேஸ்ல ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒண்ணு, அதை மட்டும் குறிச்சிங்க சார். டிஓ நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்.
D.O. Narayan versus State of Uttar Pradesh, 1973, volume 1, SEC, page number 347. D.O. Narayan versus State of Uttar Pradesh, 1973, volume 1, SEC, page number 347. இந்த வழக்கில் சொல்றாங்க, to say that a person can only claim the right to use force after he has sustained a serious injury by an aggressive wrongful assault is a complete misunderstanding of the law embodied in section 102 IPC. To say that a person can only claim the right to use force after he has sustained a serious injury by a aggressive wrongful assault. அப்ப aggressive wrongful assault is a complete misunderstanding of the law embodied in section 102 IPC. D.O. Narayan versus State of Uttar Pradesh, 1973, volume 1, SEC, page number 347.